ராம பாய் வானே என்னண்ணே? ஆமா ஆமா மாமா இப்ப பாத்து நான் சொல்ல முடியுமா ஒன்னையும்? காவல் நிலையத்தில் தந்தை மகனை கொலை செய்த குற்றவாளிகள் அனைவருக்கும் நீதிமன்றம் எந்த கருணையும் காட்ட முடியாது. இது அரிதினும் அரிதான வழக்கு. காவல் நிலையத்தில் மரணம் என்பது மனிதநேயமற்ற செயல். இவர்கள் மனிதராக வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். இவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லி அனைத்து குற்றவாளிகளுக்கும் இரட்டை தூக்கு தண்டனையை மதுரை அமர்வு நீதிமன்றம் கொடுத்திருக்கின்றது. முதலாவது குற்றவாளி இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு இரட்டை மரண தண்டனையும் 201வது பிரிவின்படி 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதம் 84,10,000 ரூபாய் அபராதமும் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு வழங்கியிருக்கின்றது. இரண்டாம் குற்றவாளி SI பாலகிருஷ்ணனுக்கு இரட்டை மரண தண்டனையும் ஒரு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஒரு ஓராண்டு சிறை தண்டனை ஒன்றும் அபராதம் 84,10,000 நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. மூன்றாம் எதிரி SI ரகு கணேசிற்கு மரண தண்டனையும் இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2, 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 1, ஓராண்டு சிறை தண்டனை 1, 52 லட்சம் அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. நான்காம் எதிரி தலைமை காவலர் முருகனுக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 பிரிவுகளிலும் ஓராண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும் 3 ஆண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றது. ஐந்தாவது குற்றவாளி சாமிதுரை என்பவருக்கு இரட்டை தூக்கு தண்டனையும் ஒரு பிரிவின் கீழ் 7 ஆண்டு சிறை தண்டனையும் மற்றொரு பிரிவின் கீழ் ஓராண்டு சிறை தண்டனையும் 2,25,000 அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. ஆறாவது குற்றவாளி முத்துராஜ் தலைமை காவலருக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 2 பிரிவுகளிலும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 பிரிவிலும் ஓராண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும் 32 லட்சம் அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 7ஆம் எதிரி காவலர் செல்லதுரைக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 பிரிவிலும் ஓராண்டு சிறை தண்டனை 1 பிரிவிலும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 8ஆம் எதிரி தலைமை காவலர் தாமஸ் பிரான்சிஸ் என்பவருக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும் ஓராண்டு சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும் 40,46,000 அபராதமும் நீதிமன்றம் விதித்திருக்கின்றது. 9வது குற்றவாளி காவலர் வெயிலுமுத்து என்பவருக்கு இரட்டை மரண தண்டனையும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும் ஓராண்டு சிறை தண்டனை 1 சட்டப்பிரிவிலும் வழங்கியிருக்கின்றது. மற்றொரு குற்றவாளி பால்துரை இறந்து விட்டதால் அவருக்கு தண்டனை எதுவும் நீதிமன்றம் வழங்கவில்லை. எதிரிக்கு 342 IPC 342க்கு 1 இயரும் 1000 rupees ஃபைன், 201க்கு 7 years and 1000 rupees ஃபைன், 195க்கு 7 years 1000 rupees ஃபைன், 34 7 years, 218 section IPC 3 years 1000 rupees, 302 and 114 அது மரண தண்டனை, சாகும் வரை மரண தண்டனை விதிக்கிறது நீதிமன்றம். அவருக்கான அந்த A1க்கான பெனால்ட்டி 24,10,000 ரூபாய் A1க்கு. A2 பாலகிருஷ்ணனுக்கு 342ல் 1 year 1000 rupees, 201 7 years 1000 rupees, 302 and 34 ஹேங்கிங், ஈச் ஹேங்கிங், அதாவது பெனிக்ஸுக்கு ஒரு ஹேங்கிங், ஜெயராஜுக்கு ஒரு ஹேங்கிங், 2 ஹேங்கிங். அமௌண்ட் 16,80,000 ரூபாய். A3 ரகு கணேசுக்கு 342க்கு 1 year 1000 rupees, 201க்கு 7 years 1000 rupees, 302 and 34க்கு ஈச் ஹேங்கிங் வித் 2,60,000. ஒரு ஆளுக்கு 2,60,000, மொத்தம் டோட்டல் 5,20,000. அடுத்து A4 முருகனுக்கு 342க்கு 1 year 1000 rupees,
201க்கு வந்து 7 years 1000 rupees அண்டு 302 அண்ட் 34க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங், ஈச் பர்சன் ஹேங்கிங், அதாவது அவங்க சாகும் வரை மரண தண்டனை. அவருக்கு வந்து ஃபைன் வந்து 10,10,10,000 ரூபாய் A4க்கு. A5 சாமத்துறைக்கு வந்து 342க்கு வந்து 1 year 1000 rupees, 201க்கு வந்து 7 years 1000 rupees, 302 and 34க்கு வந்து ஹேங்கிங் வித் ஈச் பர்சன் 5,60,000 காம்பன்சேஷன். A6 முத்துராஜுக்கு வந்து 342க்கு 1 year 1000 rupees, 201 and 195 and 211க்கு வந்து 7 years each 7 years. 201க்கு 7 years, 195க்கு 7 years, 211க்கு 7 years, 11க்கு 1000 rupees fine. 218க்கு வந்து 3 years and 1000 rupees, 34 and 302க்கு வந்து ஹேங்கிங், ஈச் ஹேங்கிங் ஒவ்வொருத்தருக்கும். அவருக்கு ஃபைன் வந்து 3,20,000. A7 செல்லத்துறைக்கு வந்து 342க்கு வந்து 1 year 1000 rupees, 201 IPCக்கு வந்து 7 years 1000 rupees, அடுத்தது 302 and 34க்கு வந்து ஹேங்கிங். இவருக்கு ஃபைன் வந்து ஒரு 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 பர்சனுக்கு வந்து 7,20,000 ரூபா, டோட்டல் 14,40,000 ரூபா. A8 தாமஸ் பிரான்சிஸ்க்கு 342க்கு 1 yearக்கு 1000 rupees, 1 year 1000 rupees, 201க்கு வந்து 7 years 1000 rupees, 34 and 302க்கு வந்து ஹேங்கிங், ஈச் ஹேங்கிங் அண்டு ஒரு பர்சனுக்கு வந்து 5,20,000, டோட்டல் 10,54,000. A9 வெயிலுமுத்துக்கு வந்து 342க்கு வந்து 1 year 1000 rupees, 201க்கு 7 years 1000 rupees, 302 and 34க்கு வந்து டெத் சென்டென்ஸ். ஃபைன் வந்து காம்பன்சேஷன் 5,20,000 பெர் ஹெட், ஸோ 10,54,000. டோட்டலாக அவங்க பெனிக்ஸோட தாயார் அவங்ககிட்ட 1,40,40,000 ரூபா டோட்டல் காம்பன்சேஷன் அவங்க வந்து கொடுக்கணும். அவங்க கொடுக்காத பட்சத்தில் அவங்க அப்பீல் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா அதை வந்து ரெவென்யூ ஆக்ட் படி அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர நீதிபதி அவர்கள் வந்து இந்த வழக்கை முதல் சொல்லிட்டு வரும்போது மிக அருமையான கருத்துக்களையும் நிறையா சைட்டேஷனையும் சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து அரிதிலும் அரிதான வழக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்க்கும் பொழுது இவங்க வந்து எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுதபாணியாய் நின்றுள்ளார்கள். இவர்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே காவல்துறை தாக்கியுள்ளது. இந்த மக்களுக்கு உதவ வேண்டிய காவல்துறை இவங்களை வந்து கொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எனவே இதை வந்து அரிதிலும் அரிதான வழக்காக தான் இதை பார்க்கணும். பச்சத் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வழக்கில் இதை பற்றி உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. காவல்துறையினர் அதாவது கஸ்டடி டார்ச்சர் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஈவு இறக்கம் கருணை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு மேக்சிமம் சென்டென்ஸ் தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மத்திய அரசோட ரிப்போர்ட்டையும் இன்னைக்கு நீதிபதி சொன்னாங்க. அதில் இந்த மத்திய அரசு இவர்களுக்கு நீங்கள் உச்சபட்ச தண்டனையை வழங்குங்கள் என்று அவங்களுடைய குறிப்புரையை கொடுத்திருக்கின்றார்கள். தமிழக அரசினுடைய குறிப்புரையில் A1 மீது ஏற்கனவே 2 வழக்குகள் இருப்பதாகவும் A3 மீது வழக்குகள் இருப்பதாகவும் தமிழக அரசு கூறியிருக்கின்றது. இவர்கள் இங்கே வந்து எங்கள் மேலே எந்த வழக்குகளும் இல்லைன்னாங்க. ஆக்சுவலாக இவங்க மேலே வழக்கு இருக்குன்னு தமிழக அரசு சொல்லியிருக்குது. தமிழக அரசும் இவர்களுக்கு வந்து கருணை காட்டக்கூடாது, உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஜட்ஜ் சொல்லும்போது சொன்னாங்க, மனித கண்ணியத்தை மீறுவதாக உள்ளது. இது வந்து ஒரு சமூகத்திலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. எனவே இதை நீதிமன்றம் சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. இவர்கள் திருந்துவதற்காக வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நீதிமன்றத்திற்கு இல்லை. ஏனென்றால் இவர்கள் இரவு முழுவதும் திருந்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தும் இவர்கள் திருந்தவில்லை. எனவே இவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பது என்று இந்த நீதிமன்றம் முடிவு செய்கிறது. இந்த குற்றம் கொடூர குற்றம் என்று முடிவு செய்கிறது. அதுபோக குற்றத்தின் அளவை பார்க்கும் பொழுது இவர்கள் இந்த சமூகத்திலே ஒரு கொரோனா காலகட்டத்திலே கடையை திறந்தார்கள் என்பதற்காக இவர்கள் கொடூரமாக தாக்கியிருக்கின்றார்கள். உயர் நீதிமன்றம் நேரில் இந்த வழக்கை சூமோட்டோவை எடுத்து மட்டும் விசாரிக்காவிட்டால் இந்த உடலை அடக்கம் செய்யும் முன்பே இந்த வழக்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் என்று குறிப்பிட்டார்கள். இந்த உயர்நீதிமன்றம் மட்டும் இதில் தலையிடலைன்னா இவர்கள் 2 பேருடைய உடலை அடக்கம் பண்ணும்னால இந்த வழக்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இருவரும் எந்த விதமான ஆயுதங்களும் இல்லாமல் இருந்த நிலையில் நீங்கள் காவல்துறையினர் கொடுமையாக இவங்களை தாக்கி உள்ளீர்கள்.
எனவே உங்களுடைய குற்றத்தை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது போன்ற குற்றங்கள் இனி நடைபெறக்கூடாது. இதற்கு இந்த வழக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். குற்ற பின்னணிக்கு ஏதாவது குற்ற பின்னணி, இவங்களுடைய வயதை காரணம் காட்டி, இந்த அக்யூஸ்டுடைய வயது, அவருடைய குடும்ப சூழ்நிலை, அவருடைய வயதான பெற்றோர்கள், இதெல்லாம் காரணம் காட்டி இவர்களை விட வேண்டிய அவசியம் இல்லை என்று பல்வேறு தீர்ப்புகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. எதிரிகள் நல்ல மனநிலையில் தான் இருந்து செய்துள்ளார்கள். நன்கு கல்வி அறிவு உடையவர்கள். ஒரு கல்வி கற்காதவர்கள் இந்த செயலை செய்தார்கள் என்றால் கூட நீதிமன்றம் அவர்கள் மீது கருணை காட்ட முடியும். ஆனால் இவர்கள் நல்ல படித்தவர்கள், கல்வி அறிவோடு இருந்து கொண்டு இந்த செயலை திட்டமிட்டு செய்திருக்கின்றார்கள். எதிரிகள் வேலியே பயிரை மேய்ந்தது போல இந்த மக்களை காக்க வேண்டிய காவல்துறையே மக்களை அடித்து கொலை செய்திருக்கிறது என்று மிக தன்னுடைய தீர்ப்பிலே இன்று அதை திரும்ப அதை வேலியே பயிரை மேய்ந்தது 2 இடத்தில் குறிப்பிட்டார்கள். இதில் முகேஷ் வெர்சஸ் NLRT என்ற வழக்கில் எதிரிகள் நல்ல மனநிலையில் உள்ளார்கள் என அவருடைய வயதான பெற்றோர்களை பற்றி நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும், பிரகாஷ் வெர்சஸ் ராம் பிரசாத் வழக்கில் எதிரிகள் மேலதிகாரிகள் சொன்னதால் தான் நாங்கள் இதை செய்தோம் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் மேலதிகாரிகள் உங்களை ஒரு தவறு செய்ய சொன்னால் நீங்கள் உங்களுடைய மேலதிகாரிக்கு இதை பற்றி தெரிவித்திருக்க வேண்டும். நீங்கள் தெரிவிக்கவில்லை. எனவே உங்களுடைய மேலதிகாரி சொன்னதனால் தான் செய்தோம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எதிரிகள் படித்தவர்கள், மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள். இரவு முழுவதும் நீங்கள் அவர்களை வைத்து அடித்திருக்கின்றீர்கள். இந்த செயலை பார்க்கும் பொழுது நீதிபதி அவர்கள் சொன்னார்கள், மனமே வெந்து போய்விடும் போல் உள்ளது. இவர்கள் செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது மனமே வெந்து போய்விடும் உள்ளது. பெனிக்ஸ் அவருடைய தாயாருடைய அந்த கண்ணீரை, அவருடைய துக்கத்தை யாராலும் நீக்க முடியாது என்று அவருடைய தீர்ப்பிலே சொன்னார்கள். அதனைத் தொடர்ந்து இவர்களுக்கு ஆயுள் தண்டனை என்பது போதுமானதாக இருக்காது. எனவே இவர்கள் காவலர்கள் தனிநபர் தவறு செய்வதற்கும் அரசு அதிகாரிகள் தவறு செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. ஒரு குடும்பத்தினுடைய ஆணி வேரே புடுங்கப்பட்டுள்ளது. எனவே இதை யாராலும் இதை சாதாரண குற்றமாக இதை கருத முடியாது. இது அரிதிலும் அரிதான ஒரு வழக்கு. எனவே இதற்கு ஒரு தண்டனை, நமக்கு ஒரு ஆயுள் தண்டனை தானே கொடுப்பார்கள், 14 வருடம் நாம் வெளியே விடலாம் என்று எதிரிகள் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த வழக்கில் உங்களை அப்படி விடுவதற்காக இந்த நீதிமன்றம் தயாராக இல்லை என்பதை நீதிபதி தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லியிருக்கின்றார்கள். 14 வருடம் தானே, வெளியே விடலாம் என்று நீங்கள் மற்ற உங்களுடைய உயர் அதிகாரிகளிடமும் நீங்கள் இதை இப்படி கூறி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் செய்த கொடுங்குற்றத்திற்கு உங்களுக்கு உச்ச நீதிமன்றம் பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றது. காவல் நிலையத்தில் நடக்கூடிய லாக்அப் டெத்தாக இருந்தாலும் சரி, டார்ச்சராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நீங்க அந்த பெனிக்ஸும் ஜெயராஜும் தனக்குத்தானே குற்றத்திலே அடித்துக் கொண்டார்கள், தனக்குத்தானே காயத்தை ஏற்படுத்திக் கொண்டார்கள் சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய காவல் நிலையத்திலிருந்து இதற்கு முன்னால் கோயில்பட்டி கிளை சிறைக்கு வந்த 2 குற்றவாளிகளுக்கு, குற்றச்சாட்டப்பட்டவர்களுக்கு இதே குற்றத்தில் காயம் இருந்திருக்கின்றது. அப்போ உங்க காவல் நிலையத்துக்கு வர்றவங்க எல்லாருக்கும் அவங்களே அவங்களுடைய குற்றத்திலே அடித்துக் கொள்வார்களா என்று நீதிபதிகள் ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியான இன்றைய தீர்ப்பு, மிகுந்த மகிழ்ச்சி. இதற்காக அரும்பாடுபட்ட சிபிஐக்கும் தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் இதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்த அனைத்து நல்லெண்ணம் கொண்ட வழக்கறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. நாட்டில் எந்த தண்டனை கொடுத்தாலும் அதுக்கு மேல்முறையீடு உண்டு. ஆனால் இப்போ நீதிபதி எழுதியிருக்க தீர்ப்புகளை பார்க்கும் பொழுது அவர்கள் இப்பொழுது உயர் நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு சென்றாலும், அதை தாண்டி உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றாலும் இந்த கோர்ட்டில் இப்பொழுது கொடுத்திருக்கிற தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பாக இருக்கும். ஏனென்றால் நமக்கு மத்திய அரசும் மாநில அரசும் நம்ம ஜட்ஜி ரிப்போர்ட் கேட்டதுனால அவங்களுடைய நிலைப்பாடை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதான் உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லுங்கன்னு தான் அன்னைக்கு நீதிபதி கோவப்பட்டாங்க. அந்த ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரெண்டாவது இந்த வழக்கு நேரடியாக உயர் நீதிமன்றத்தினுடைய பார்வையில் நடைபெற்ற வழக்கு. இதற்கு இவர்கள் உயர் நீதிமன்றத்திலே எந்த அப்பீல் கொண்டு போனாலும் இவர்கள் பெயிலில் வருவது கூட முடியாது. நேரடியாக மெயின் கேஸை தான் இவங்க பேச வேண்டியிருக்கும். மெயின் கேஸ் பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் ஆகும். 5 வருஷம் வழக்கு போயிட்டு இருக்கு. 2 பேருமே ஏற்கனவே வழக்கு இருக்கு. இது வரைக்கும் மாநிலத்துக்கு வரைக்கும் சொல்லாத
இது வரைக்கும் சொல்லல, 5 வருஷமா சொல்லல, இப்பதான் வாய் திறந்து. ஏற்கனவே குற்றப்பத்திரிகையில சொல்லியிருக்காங்க, சிபிஐ குற்றப்பத்திரிகை. அதாவது இப்போ கடைசி நாள் கேட்கும்போது கூட A1 வந்து உங்க மேல ப்ரீவியஸா கேஸ் இருக்குன்னா இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனா எங்க நீதிமன்றத்திலே அவருக்காக ஒருத்தர் வழக்கு நடத்தியிருக்கிறார், எங்களுடைய வழக்கறிஞர். இவருடைய மனைவியை இவர் வெட்டி 307, இவர் மானூரில் காவல் உதவி ஆய்வாளராக இருக்கும்போது இவர் 307 போட்டிருக்காங்க. பிறகு ஒய்ஃபை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அதில் வந்து இவர் ஆஸ்ட்ரேல் ஆகி இவர் விடுதலை ஆகிறாரு. அதன் பின்பு இவர் மனைவியை டைவர்ஸ் பண்ணியிருக்காரு. அதனால இவர் ஏற்கனவே அது அன்னைக்கு நான் சொன்னேன், இவர் ஏற்கனவே ப்ரீவியஸான இவர் குற்றவாளி தான். ஆனால் இப்பொழுது தமிழக அரசினுடைய அறிக்கையில் தான் அதை வந்து சொல்லியிருக்காங்க, இவர் மேலே ஏற்கனவே வழக்கு இருக்கு அப்படின்னு. இப்போ வழங்கப்பட்ட தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? மிக ஒரு சிறப்பான தீர்ப்பு. நாங்கள் உண்மையிலே வந்து ஒரு 1 2 3 4 5க்கு தான் ஹேங்கிங் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் நீதிபதி அவர்கள் இதில் வந்து யாருக்குமே நீங்கள் ஆயுள் தண்டனை கொடுக்கணும், இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் வித்தியாசமே பார்க்க முடியாது. இவர்கள் அனைவருமே கொடூர குற்றவாளிகள். ஒவ்வொருத்தரும் அவருடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்களுக்கு வந்து 1 முதல் 9 குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனை வழங்கியிருப்பது உண்மையிலே வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. உண்மையிலே இந்த நீதியரசர் அவர்களை நாங்கள் தலைவணங்கி வரவேற்கிறோம். அவருடைய பெயர் என்றைக்கும் இந்த மதுரை மாவட்டத்திலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும். 2020 வருடம் விசாரணைங்கிற பேர்ல எங்க அப்பாவும் என் தம்பியை அழைச்சிட்டு போய் சாத்தாங்குளம் காவல் நிலையத்துல கொடூரமா படுகொலை செய்யப்பட்டாங்க. படுகொலை செய்யப்பட்டு 6 வருடங்கள் ஆகுது. நாங்க எங்களுக்கான நீதியை வந்து நீதிமன்றம் எங்களுக்கு வழங்க நாங்க நம்பி இருந்தோம். நீதிமன்றம் இன்னைக்கு எங்களுக்கு அதுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருந்த எல்லா மக்களுக்கும், ஏன்னா எங்க துன்பத்தை அவங்களுடைய துன்பமா நினைச்சு எங்களுக்காக இன்னைக்கு வர இந்த நிமிஷம் வரை எங்களுக்காக சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே எல்லா மக்களுக்கும் நான் நன்றி சொல்லித்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லா சமுதாய மக்கள், எல்லா அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், பொதுமக்கள், எங்க ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணதுனால மதுரை உயர் நீதிமன்றம் வந்து தானா முன் வந்து எடுத்ததுனால எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்கு. நீதிமன்றத்துக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு எங்களோட இதுவரை எங்களுக்கு உறுதுணையா இருந்த பத்திரிகை துறைகள், மீடியா, தொலைக்காட்சி மீடியா எல்லாருமே எங்களுக்கு இதுவரை சப்போர்ட்டா இருந்தாங்க. எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு கிடைச்ச நீதி எல்லா பாமர மக்களுக்கான கிடைச்ச நீதி. எதுக்கு இது கேஸ் நடத்தினதை இனிமே இதே போல எங்களை போல ஒரு குடும்பம் இதே போல பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம். அதே போல இனிமே நாங்க பாதிக்கப்படாது, அப்படிப்பட்ட தீர்ப்பா இருந்துச்சுன்னு சொல்லி நாங்க நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பினதுக்கு நீதிமன்றம் எங்களுக்கான நீதியை வழங்கியிருக்காங்க. இனிமே இது போல ஒரு குடும்பம் பாதிக்கவே படக்கூடாது. மேடம், இது வரைக்கும் இந்த மரண தண்டனை வழங்குறது இப்போ குறைந்திருக்கு. ஆனா இப்போ உங்க தந்தை மற்றும் சகோதரர் மரண வழக்குல வந்து இரட்டை ஆயுள் இது மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கல, அதை எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றம் அவங்க முறையா விசாரிச்சு நீதிபதி அவங்க எங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்கன்னு நம்புறோம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து ப்ராப்பரா இந்த வழக்கை வந்து சூமோட்டோவா எடுத்தனாலதான் இந்த அளவுக்கு தண்டனை கிடைச்சிருக்குன்றது சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறேன்? சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? எல்லாருமே எங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்கு, எல்லாருடைய சப்போர்ட்டும். மேடம், இந்த மேல்முறையீடு போவாங்க உயர்நீதிமன்றத்துக்கு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பாதிக்கப்பட்ட மேல்முறையீடு போவாங்க, உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போவாங்க. நீதிமன்றத்துல நம்மளும் நீதிமன்றம் போவோம். நாங்க கடைசி மூச்சு வரை கண்டிப்பா இதுக்கு போராடுவோம். நீதிமன்றங்கள் எங்களுக்கு உறுதுணையா இருக்கும். நீதியை பாதிக்கப்பட்ட எங்களுக்கான நீதியை தருவாங்க. இது ஒரு குடும்பத்துக்கு நடக்காத அளவுக்கு இருக்குங்கிறது நாங்க நம்புறோம். எப்படியா இருந்தாலும் இந்த வழக்கு வந்து 6 வருடங்களாக நீங்களும் இந்த கோர்ட்டுக்கு அலைஞ்சிருக்கீங்க. உங்க மனதில் எப்படி போதும்? இன்னைக்கான நீதி கிடைக்கும் பொழுது நாங்க இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது. இனி என்ன ஆனாலும் எங்களுடைய உயிர் வரப்போறது இல்லை. இன்னொரு குடும்பம் சஃபர் ஆகக்கூடாது நாங்க நினைச்சு அலைஞ்சா அதுக்கான நீதி இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறோம். தீர்ப்புல அஜித்குமார் வழக்கே சொல்லியிருக்காரு. கடைசியா அவங்க ஜெயராஜ் பண்ணி சொன்னாங்க, அஜித்குமார் வந்திருக்காங்க சொல்லியிருக்காரு. அதை பத்தி அதான் அவங்க நீதிபதி அவங்க கோட் பண்ணும்போது இனிமேலும் இதே போல சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு கோட் பண்ணி திருப்பி சொல்லியிருக்காங்க. நடக்காதுன்னு நாங்கள் நம்புறோம். நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி அவங்க திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, நல்லா படித்தவர்கள், வேலையே பயிரை மேய்ஞ்ச மாதிரின்றதையும் சொல்லிட்டாங்க. அது எப்படி? நீதிபதி எங்களுக்கு நீதி வழங்கியிருக்காங்க, நாங்க நம்புறோம். நீதிமன்றத்தை நம்பி இருந்தோம், அதுக்கான நீதி எங்களுக்கு நீதித்துறைக்கு ரொம்ப சார். உயிரே போச்சு சார். எப்படி என் உயிர் எனக்கு என்ன இருந்தாலும் வரப்போறது இல்லை. நாம நினைக்கிறதே இன்னொரு குடும்பம் எங்களை போல வரக்கூடாது, ஒரு சாதாரண மக்களுக்கு இதே போல இன்னொரு துன்பம் வரக்கூடாதுன்னு தான். தேங்க்யூ சார், எல்லாருக்கும் தேங்க்ஸ். உங்களுடைய